மகர ராசி நண்பர்களுக்கு இன்றைக்கி சில பிரயாணங்கள் இருக்கும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் போன்ற பிரயாணம். சில பேர் பேசிகிட்டே இருப்பா, பார்த்திங்கன்னா லூஸ் டாக். சில பேர் பேசி பழகினதுக்கப்புறம் யாரும் பேசுகிறதுக்கு இல்லைன்னா ஏதாவது சப்ஜெக்டே இல்லாத விஷயத்தை பேசின்னு இருப்பா. அந்த மாதிரி இன்றைய தினத்தில் பேசக்கூடிய விஷயத்தை அளவாக கச்சிதமாக தேவையான அளவுக்கு பேசினா போதும். கேட்குறது ரொம்ப நல்லது. அதனால் லிசனிங் ஸ்கில்லை வளர்த்துட்டல்னா மிகப்பெரிய பலன்களை தரக்கூடியதாக இருக்கும். உங்களுடைய பேச்சு, உங்களுடைய பர்சனாலிட்டி, உங்களுடைய சில முயற்சிகள், சில விஷயங்களை நீங்கள் உங்களோடது சேஞ்ச் பண்ணிக்கிறது நல்லது. ஹாஸ்பிட்டல் நடத்திட்டு இருக்கிறவங்க, கிளினிக் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, ஃபிசியோதெரபிஸ்டாக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, ஹெல்த் ரிலேட்டடான எல்லா விஷயங்கள் எடுத்து பண்ணுறவங்களுக்கு நல்ல பலன்கள் உண்டு. பணவரவுகள் தேடி வரக்கூடிய சில முதலீட்டாளர்கள் உங்களை சந்திப்பார்கள். அவர்கள் மூலமான பிஸ்னஸ்லாம் உங்களுக்கு கைகூடி வரும். மகராசி அன்பர்களுக்கு அமோகமான பலன்கள் உண்டு. கவலைப்பட வேண்டாம். ஒரு காரியம் வந்தால் ஜெயித்தோம், வரலைன்னா தோத்தோன்னு நினைக்காதீங்க. அடுத்து ஜெயிக்கிறதுக்குண்டான விதை தட்டி போட்டிருக்காரு அப்படின்னு நினச்சிக்கோங்க. மகராசி அன்பர்களுக்கு வழிபடக்கூடிய தெய்வம் பத்மாவதி தாயார் வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு.